இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து மானாமதுரையில் நடந்துட்டு இருக்கு. அது எதுக்காக அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு காவல் மரணம் நடந்தது. ஆகாசுங்கிற ஒரு பையன் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இறந்துருக்கிறான். அதை எல்லாருமே மூடி மறைக்கிறப்போ அந்த அவங்களோட உறவினர்கள் எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, போராட்டம் பண்றாங்க, என்னதான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நியூஸ்கள் வர வர நம்ம செய்திகளை பார்த்தோம்னா, அவனோட ஆகாஷோட வாக்குமூல பதிவு இப்ப திடீர்னு இன்னைக்கு வெளியே வந்தது. அந்த அந்த பதிவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கே ஷாக்காட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? என்னன்னா, அவன் காலை உடைச்சிருக்காங்க. காலை உடைச்சிட்டு அவன்கிட்டே சொல்ல சொல்லியிருக்காங்க, நான் பாலத்துல இருந்து கீழே விழுந்து போய் சொல்ல சொல்லியிருக்காங்க. அதை அவனே வாக்கு மூலமா கொடுக்குறான். இப்ப எப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? சட்டம் ஒழுங்கு ஒண்ணு இருக்குதா இல்லையா? இதை யார் தடுக்கிறது? ஆளுங்கட்சி தடுக்குமா, எதிர்கட்சி தடுக்குமா, இல்லைன்னா எந்த சமூக ஆர்வலர்களாச்சும் இதை பத்தி கேட்கறாங்களா? இல்லைன்னா சேனல் போட்டு யூடியூப் போட்டு பேசுறாங்களே, அவங்க எதுவும் இதை பத்தி பேசுறாங்களா? அதுவும் அவங்க யாருமே பேசுன மாதிரி தெரியல. எதை நோக்கி நம்ம தமிழ்நாடு போகணுமோ அதை நோக்கி போக மாட்டேங்குதுங்கிற ஒரு பெரிய அச்சம் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது. அது ஒரு யங்ஸ்டராகவும் பயமாகவும் இருக்கு. இதே மாதிரி காவல்துறை கட்டுப்பாட்டுல மரணங்கள் நிகழ்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா, ஒரு காவல்துறையான ஒரு சட்டம் ஒழுங்கு மேல இருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு எப்படி மேலோங்கும்? அது எப்படி அடுத்த கட்டத்துக்காக எடுத்துட்டு போவாங்க? நான் எல்லா காவல்துறையினரையோ எல்லா அதிகாரிகளையோ குறை சொல்றதுக்காக இதை சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு எதுக்காக நீங்க இது பண்றீங்க? யாருக்காக பண்றீங்க? எந்த நீதி நிலைநாட்ட சட்டத்தை நீங்க கையில் எடுக்கிறீங்க? அது மட்டும் சொல்லிட்டீங்கன்னா மக்கள் கொஞ்சம் தெளிவாயிருவாங்க. நம்ம இந்த தப்பு செஞ்சோம், இந்த இவங்களுக்காக நம்ம இந்த தப்பு செஞ்சோம்னா நம்ம வந்து இந்த மாதிரிதான் நம்ம இறந்து போவோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வாச்சும் வரும் இல்லையா? அதையாச்சும் அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ரூவ் பண்ண பாருங்க.